தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/2/2024 வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம் மதியம் 1:58 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதக அலங்காரம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஜாதகத்துக்கு எத்தனையோ புலிப்பாணி ஜோதிடம் அது இதுன்னு நிறைய இருக்குது. இந்த ஜாதக அலங்காரத்தில் எல்லாமே கவிதையாக இருக்கும். பாஸ்கர யோகம்னு ஒரு யோகம் குறிப்பிட்டிருக்காங்க அந்த காலத்தில். அது என்ன யோகம்? பாஸ்கரன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். பாஸ்கர் அப்படின்னு பேர் வைப்பாங்க. சூரியன் பலம் பெற்றார், ரவின்னு வைப்பாங்க. அதே மாதிரி அந்தந்த கிரகங்களுக்குள்ள பேர்களை சூரியானெலாம் இப்போ வைக்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் வைக்கலாம். இந்த பாஸ்கர யோகம் அப்படிங்கிறது எப்படி செயல்படும், எப்படி ஜாதகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க. அரசனார் 7ல் செவ்வாய், அரசனார் 7ல் செவ்வாய், 6ல் பன் 1ல் காரி, இரவியும் 3 4ல் ராகுவும், இவர் எல்லோரும் பரவியே நிற்பாராகில். அப்படி இருந்து நிற்கணுமா வரிசைக்கு? பரவியே நிற்பாராகில் பாஸ்கர யோகம் என்பார். இரவி முன் பனிவோல் குரூரம் இராதன இயம்பு மாதே அப்படின்னு அந்த பாடல் வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள், உங்களுக்கு பாஸ்கர யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, லக்னத்துக்கு 7லே குரு இருக்கணும், 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும், 11ஆம் இடத்துல சனி இருக்கணும், லாபஸ்தானத்தில் சனி இருக்கணும், 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கணும், பாஸ்கரன் அதாவது ரவியும் 3 4ல் ராகுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 4ஆம் இடத்துல ராகு நிற்கணும். இப்படி நின்னால் பாஸ்கர யோகமா. 7லே குரு நிற்கணும், 6லே செவ்வாய் இருக்கணும், 11லே சனி, 3ஆம் இடத்திலே சூரியன், 4ஆம் இடத்திலே ராகு. இப்படி நின்றால் பாஸ்கர யோகம். இந்த பாஸ்கர யோகம் வாய்த்தவர்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கைனா, துன்பங்கள் யாவும் சூரியன் முன் பனி போல விலகி ஓடுமா. சூரியனுக்கு முன்னால் பனி நிற்குமா, அந்த பனித்துளி இருக்கும், சூரியன் வந்தோடனே அப்படியே அது ஈர்த்து மறைஞ்சிரும். அது மாதிரி துன்பங்கள் எல்லாம் தூளாக போய்விடுமா. துன்பங்கள் எல்லாம் சூரியன் முன் பனி போல் விலகி ஓடும், இன்பங்களையே எந்நாளும் சந்திக்க நேரிடும்னு சொல்லி, அரசனார் 7ல் செவ்வாய், 6ல் பன் 1ல் காரி, இரவியும் 3 4ல் ராகவும், இவர் எல்லோரும் பரவியே நிற்பாராகில் பாஸ்கர யோகம் என்பார். இரவி முன் பனிபோல் குரூரம் இராதன இயம்பு மாதே அப்படின்னு சொல்லி அழகான பாடல் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட யோகங்களில் எந்த விதமான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது என்று பார்த்து, அந்த யோகம் என்ன செய்யும், எப்பொழுது பலன் கொடுக்கும் என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். எதையும் யோசித்து செய்வது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு கூட சுக்கிரன் இருப்பதனாலே பொருளாதார நிலை திருப்தியாக இருந்தாலும் கூட ஜென்மத்திலே குறி இருப்பதால் கொஞ்சம் மன அமைதி குறைவாகவே இருக்கும். எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செய்ய வேண்டும். உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரன் இருக்கின்றார். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே ஏதேனும் ஒரு சுப செய்திகள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுப்பதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். தட்டுப்பாடுகள் அகலும், தனவரவு திருப்தி தரும், வெளியுலக தொடர்பு விரிவடையும். உங்களுடைய ராசிக்கு 11லே ராகு இருப்பதால் அயல்நாடு சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால், உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது ஊதிய உயர்வின் காரணமாகவோ நல்ல ஏதேனும் ஒரு புதிய இடம் கிடைக்குமா அயல்நாட்டில் என்றெல்லாம் யோசித்திருந்தால் அதற்கான ஒரு நல்ல பதில் இன்றைக்கு வரலாம். அது மட்டுமல்ல, 5லே கேது இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதன் சனி சூரியன் 3ம் 9ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அப்படி பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது இந்த நாள் இனிய நாளாகவே அமையும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உங்கள் யோசனைகளை மேலதிகாரிகள் கூட கேட்டுக்கொள்வார்கள். அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். கேட்ட சலுகைகளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவலும் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சனி சூரியனோடு இருக்கின்றார். மிக மிக கவனம் தேவை. உடல்நலத்திலும் கவனம் தேவை. உள்ளத்திலும் அமைதி குறைவாகவே இருக்கும். அரசியல்வாதிகளால் சில குழப்பங்கள் ஏற்படலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதே நேரத்தில் பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று கார்த்திகை விரதம் என்பதனாலே கந்த பெருமானை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே ராகு, 2லே கேது. எதையும் நீங்கள் சொன்னால் திட்டவட்டமாக சொல்லி இதை சொல்லிபடி செய்ய இயலாது. எனவே வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் நீங்கள் செயல்பட இயலாது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி போன்றவைகள் வரலாம். பயணங்கள் திடீரென மாற்றியமைக்கும் சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதே நல்லது. தொழிலை பொறுத்தவரை பங்குதாரர்களை நம்பிக்கையோடு இருந்த பங்குதாரர்கள் இப்பொழுது உங்களை விட்டு விலகுவதாக சொல்லி கூட அச்சுறுத்தலாம். கவனம் தேவை.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், மாற்றுக்கருத்துடன் எண்ணிக்கை உயரும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இயலும். துலாம் ராசி நேயர்களே, இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். இனிய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். குரு பார்வை இருக்கின்றது. உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் செவ்வாயோடு இருக்கின்றார். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். எதிர்பாராத தனலாபமும் உண்டு. வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொன்ன சொல்லை நிறைவேற்றுகின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அரசியல் களத்திலே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 4ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அரசு வழி ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. தொழிலை வளர்ச்சி பெற, அதாவது தொழிலுக்கான மேல் முதலீட்டுக்காக ஏதேனும் செய்ய வள்ளல்களின் ஒத்துழைப்போ வங்கிகளின் ஒத்துழைப்பையோ நாடினால் அது உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலை விரிவு செய்ய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் சரியாகிவிடும். கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். எனவே எதிரிகள் ஸ்தானத்தில் குரு இருக்கின்ற பொழுது எதிரிகளின் பலம் குறையும், உங்கள் பலம் மேலோங்கும். எனவே துணிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாகவே நடைபெறப் போகிறது. மனக்கலக்கங்கள் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். மண் பூமி வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். 2லே சுக்கிரன் இருப்பதால் பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கும் முயற்சி கைகூடலாம். அதே நேரத்தில் ஒரு சொத்தை விட்டு மற்றொரு சொத்து வாங்கலாமா, அந்த வாங்கிய சொத்திலே பிரச்சனை இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்று செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்படுவீர்கள். பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். 2லே சனி இருப்பதால் சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வதும் நல்லது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். கும்பராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகுவை போல கொடுப்பானும் இல்லை. எனவே 1 மடங்குக்கு 2 மடங்கு லாபம் வரலாம். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது போன்றவற்றிற்காக ஏதேனும் விண்ணப்பம் கொடுத்திருந்தால் அது பரிசீலனையில் இருந்து இப்பொழுது உங்களுக்கு பணம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். உறவினர்களும் நண்பர்களும் இன்று உதவிகரமாக இருக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பிற இனத்தாரால் பெருமை சேர்கின்ற நாள். பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்திலே கிடைக்கும். வருமானம் பெருக நண்பர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது என்று கவலைப்பட்டவர்கள் புதிய வாகனம் வாங்கும் முயற்சியிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள். அந்த ஈடுபடும் எண்ணங்கள் கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.